தேவன் எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த சபையை நடத்தி வரும் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லி இந்த செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். ஒரு பாடலோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கல்வாரிதான் என் புகலிடம், கர்த்தர் உள்ளம் நான் தங்கும் இடம். கல்வாரிதான் என் புகலிடம், கர்த்தர் உள்ளம் நான் தங்கும் இடம். தாகத்தால் அலைந்தேன் உலகத்தில், தவித்து போனேன் அலைந்ததில். தாகத்தால் அலைந்தேன் உலகத்தில், தவித்து போனேன் அலைந்ததில். கண்டேன் நான் ஊற்றை சிலுவையில், என் தாகம் தீர்த்தார் கிருபையில். கண்டேன் நான் ஊற்றை சிலுவையில், என் தாகம் தீர்த்தார் கிருபையில். இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன ஆனந்தம். இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன ஆனந்தம். கல்வாரிதான் என் புகலிடம், கர்த்தர் உள்ளம் நான் தங்கும் இடம். சொந்தங்கள் பந்தங்கள் என்றிருந்தும், சோகம்தான் வாழ்வு எந்த நாளும். சொந்தங்கள் பந்தங்கள் என்றிருந்தும், சோகம்தான் வாழ்வு எந்த நாளும். இயேசுதான் எனது நித்திய சொந்தம், என்றைக்கும் நீலைக்கும் அன்பின் பந்தம். இயேசுதான் எனது நித்திய சொந்தம், என்றைக்கும் நீலைக்கும் அன்பின் பந்தம். இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன பேரின்பம். இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன பேரின்பம். கல்வாரிதான் என் புகலிடம், கர்த்தர் உள்ளம் நான் தங்கும் இடம். பாவ வாசல்கள் பலவிருந்தும், பாவிக்கோ வாசல் எங்கும் இல்லை. பாவ வாசல்கள் பலவிருந்தும், பாவிக்கோ வாசல் எங்கும் இல்லை. கிருபை வாசல் உன்னதத்தில், திறந்திருப்பதை கண்டேனே. கிருபை வாசல் உன்னதத்தில், திறந்திருப்பதை கண்டேனே. இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன பேரின்பம். இயேசு மாத்திரம் எனது வாசல், என்னை ரட்சிப்பார். கல்வாரிதான் என் புகலிடம், கர்த்தர் உள்ளம் நான் தங்கும் ஜெபம் செய்வோம். கருணை கடலாகிய அன்பின் கர்த்தாவே, உமது அன்புக்காக ஸ்தோத்திரம், உமது இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே உமது பாதத்திலே நாங்கள் வந்து உமது சத்திய திரு வசனங்களை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு அளித்த இந்த மகா பெரிய சிலாக்கியம், இந்த வாழ்க்கை, இந்த சுவாசம் யாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தொழுகையை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவநல பிதாவே, ஆமென். நமது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் மூல கோட்பாடுகள் 28. அதுல 21வது கோட்பாடு உக்ரானத்துவம் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த உக்ரானத்திற்கு
சின்னமாக ஒரு கிரீடம் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கிரீடத்துல 2 கிரீடம் சேர்ந்து இருப்பதை நாம் காணலாம். ஒன்று முள்கிரீடம், மற்றொன்று பொற்கிரீடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2 கிரீடங்களை சின்னமாக, லோகோவாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கிரீடங்களும் மேலான சத்தியத்தை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. அகில உலகமும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை கடந்த ஒரு சில நாட்களாகவே, குறிப்பாக இந்த வாரத்திலே அதிகமாக தியானித்துக் கொண்டு வரும் வேளையிலே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை விசுவாசிகள் இது கடந்து போக வேண்டிய தேவையில்லை. உலகத்தாருக்கு, உலக கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக கருதப்பட்டால், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளுக்கு இந்த நிகழ்வு அதிமுக்கியமானது. ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் ஆயத்த நாள் என்றும், ஓய்வு நாள் என்றும், வாரத்தின் முதல் நாள் என்றும் இதை நினைப்பூட்டுகின்ற அந்த ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வருகிறோம். ஆகவே வார வாரம் இயேசு கிறிஸ்துவின் இந்த நிகழ்வுகளை, பாடு மரணத்தை, அவருடைய அன்பை, தியாகத்தை நாம் நினைவில் கொண்டாலும், இந்த சூழ்நிலையிலும் அதை தியானிப்பது நமக்கு தவறு ஒன்றுமில்லை, அது பொருத்தமானது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் முள்கிரீடம் நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை வழங்குகிறது என்பதை பார்த்து, அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பொற்கிரீடம் நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை வழங்குகிறது, மொத்தத்துல இந்த செய்தி நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய செய்தி வழங்குகிறது என்பதை இந்த நாள் செய்தியின் ஒரு முன்னோட்டமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து அவர் பாடுபட்டும் மரணமடையும் அந்த வேளையில், அந்த சூழ்நிலையில் அவருக்கு முள் கிரீடம் தரிப்பித்தார்கள். கிரீடம் என்பது அது ராஜாவுக்கு உரியது, ஒரு மேன்மையானது, அது ஒரு உயர்வான ஒன்று. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு உன்னதத்திலிருந்து வந்தவர், மேன்மைக்குரியவர். ஆனாலும் அதை பரியாசமாக, ஏளனமாக அவருக்கு முள் கிரீடத்தை அங்கு அணிவிக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்போ
சாபத்தின் விளைவாக இங்கு முள் வந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் இங்கு சாபத்தை இங்கு பிரகடனம் செஞ்ச சமயத்துல இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதனால இந்த பூமி முள்ளை பிறப்பிக்கும் என்று ஆண்டவர் அங்கு சாபமிட்டதை நாம் பார்க்கிறோம். அதே ஒரு முள்ளை இங்கே ஆண்டவருக்கு கிரீடமாக பின்னி அவர் தலையிலே வைக்கிறார் என்று சொன்னால், வைத்தார்கள் என்றால் அவர் சாபமாக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பரிசுத்தர், நீதிமான். ஆனாலும் அகில உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேல் சுமந்தபடினாலே சாபத்திற்கு அடையாளமாக அங்க ஒரு கேட்டுக்கு அடையாளமாக முள்கிடம் பின்னி அவருக்கு வைக்கப்பட்டதை இது அடையாளப்படுத்துகிறது. மத்திய 27ஆம் அதிகாரம் 28 50 வசனங்களில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சாராம்சத்தை நாம் தியானிப்பது மிக அவசியம். மத்திய 27 28 50 வரையில தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி. சரி, இங்கே அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. வஸ்திரங்களை கலற்றி என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய கேவலம், அவலம். அப்படிப்பட்ட ஒரு அவலத்தை, அவமானத்தை ஆண்டவருக்கு ஏற்படுத்தினார்கள். ராஜாவே வாழ்க என்று பணிந்து, அதாவது ஒரு ராஜாவை பணிந்து வணங்குவது மரபு, அது அன்பு, மரியாதை. ஆனால் இங்கு செஞ்சது, இவர் ராஜா என்று தன்னை சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவமரியாதை செய்ததை இங்க நாம் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யம் பரிகாசத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அவரது மேன்மை பரிகாச பொருளாக இங்கு எண்ணப்பட்டது. அவருடைய ராஜரீகம் இங்கு கேவலமாக பார்க்கப்பட்டது. அவர் மேல் துப்பினார்கள். எப்பொழுது ஒரு மனுஷன் துப்புவான்? ஒரு அசிங்கத்தை பார்த்தால் துப்புவான், காரி துப்புவான். அல்லது ஒரு கேடான மனிதனை பார்த்தால் காரி துப்புவான். அப்படிப்பட்ட ஒரு கேடான ஒருவராக, ஒரு அசிங்கத்துக்குரியவராக, ஒரு அவலத்துக்குரியவராக பார்க்கப்பட்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முள்கிரீடம் சொல்லுகின்ற இத்தனை செய்திகள். சிரசில் அடித்தார்கள், கசப்பு காடியை கொடுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஊரில் முதலாவது அற்புதத்தை செஞ்ச பொழுது இங்கே தண்ணீரை ரசமாக்கி மிக மதுரமான ஒரு ரசத்தை, ஒரு சுவையான ஒரு ரசத்தை அவர் கொடுத்தாரே, அந்த ஆண்டவருக்கு கசப்பான காடியை இங்கே கொடுத்தார்கள். இறுதியாக சிலுவையில் அவரை அறைந்தார்கள். 2 கள்ளர்கள் நடுவே ஒரு கள்ளனாக நிறுத்தப்பட்டார், பாவியாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி நிந்தித்தார்கள். முள்கிரீடம், இயேசு கிறிஸ்து அடைந்த பாடுகள், அவர் கடந்து வந்த அவமானங்கள், கேவலம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவருடைய மேன்மை என்ன, அவருடைய உயர்வு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். நமது சாயலிலே மனுஷனை படைப்போமாக என்று சொல்லுகிற பொழுது அந்த சிருஷ்டிப்பு, அந்த டீம்ல கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார். அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த உலகத்தை படைத்தவர், மனிதனை படைத்தவர், படைப்புல பரலோகத்தில் இருந்தவர்,
எபிரேயர் 1 1, 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 3 வசனங்களை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மை தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். பாருங்க, அவருடைய மேன்மையை பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பெரிய உயர்வானவர், மேன்மையானவர், மகத்துவமானவர். பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயர்வானவர், அழகானவர். அப்படிப்பட்ட தெய்வம் முள்கிரீடத்தை அணியப்பட்டவராய் இந்த உலகத்திலே பாடுகளை அவர் அனுபவித்தார், கேவலத்தை அடைந்தார். பிலிப்பியர் 2 6-8 வரையில நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 6-8 வரையில அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அவர் அடைந்த இந்த கோலம் என்பது ஏதோ ஒரு எளிமையான அல்லது ஒரு கடைநிலை நிலையிலிருந்து அவர் வந்தவர் அல்ல. மாறாக அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், மேன்மையானவர், பரிசுத்தர், சிருஷ்டிகர். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இந்த பாடுகளை படுவதற்காக, இந்த கேவலத்தை அடைவதற்காக, மனுஷனுக்காக, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அவருடைய உயர்வு, அவருடைய குலம், அவர் இருக்கிற இடம், அவர் வாசம் செய்கிற இடம், இவை எல்லாமே மேன்மையானது. ஆனால் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்துவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை அந்த முள்கிரீடம் இங்க நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக, அந்த உக்ரானத்துவ சின்னத்திலே இருக்கின்ற மற்றொரு கிரீடம், அது பொற்கிரீடம். இந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்க்கும்போது அப்படிங்கிற பாட்டலை பாடுகிற பொழுது இந்த முழு செய்தியும் அதுல இருந்தது. முள்கிரீடம், பொற்கிரீடம், இந்த 2 கிரீடமும் அந்த பாடலிலே வந்தது. அந்த பாடலை போட்டதற்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பொற்கிரீடம், இது கிறிஸ்து அணிய போகிற அவர் கிரீடம். பரலோகத்திலே அவர் ராஜரீக கிரீடத்தை அணிந்திருந்தார், பிதாவின் வலது பார்சத்திலே மகிமையானவராக இருந்தார். மீண்டுமாக அதே மகிமை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அவர் பாடுபட்டாலும், முள்கிடம் அணிந்தவராக இருந்தாலும், கேவலத்தை அடைந்தாலும், ஆனால் அவர் மீண்டுமாக இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார், கர்த்தாதி கர்த்தாவாக வருகிறார். மீண்டும் அந்த பொற்கிரீடத்தை அணிந்தவராக அவர் வருகிறார். அவர் மேன்மை உள்ளவராக வருகிறார். யாரும் அவரை கேவலப்படுத்த முடியாது, யாரும் அவரை அசிங்கப்படுத்த முடியாது. மாறாக எல்லோரும்
அவரை கண்டு அவர் நேசித்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவை நேசிக்காதவர்கள் ஒருவேளை விலகி ஓடுவதற்கு அவர்கள் எத்தனிப்பார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 34 வரையில நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிற பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சிங்காசனம் அவருடைய ஆசனம், சிங்காசனம், ராஜா வீற்றிருக்கக்கூடிய ஆசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் ராஜாவாக வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அதிகாரம் உள்ளவராக வருகிறார். வல்லமை. அன்பானவர்களே, அன்றைக்கு அவர் முள்கிடம் அணிந்திருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது ராஜரீக கிரீடத்தை அணிந்தவராக, வல்லமை உள்ளவராக, ராஜாதி ராஜாவாக அவர் வருகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இங்கு தீர்க்கதரிசி கண்ட காட்சியை நம்ம படிக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடாக்கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. என்ன ஒரு மேன்மையான காட்சி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இவ்வளவு கேவலமாக நடத்தினார்கள். ஆனால் அவர் வருகிற பொழுது மேன்மை உள்ளவராக, ராஜாதி ராஜாவாக, வல்லமை உள்ளவராக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஒரு அதிகாரம் உள்ளவராக அவர் வருகிறார். இங்கு வேதத்துல பல வகையான கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின காட்சியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளி, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. பல கிரீடங்கள் இருக்கிறதை இங்கு வேதம் சொல்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஜீவ கிரீடம் என்றும், 1 கொரிந்தியர் 9:25 அழியாத கிரீடம் என்றும், 2 தீமோத்தேயு 4:8 நீதியின் கிரீடம் என்றும், 1 தெசலோனிக்கேயர் 2:19 மகிமையின் கிரீடம் என்றும், 1 பேதுரு 5:4 மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்றும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிரீடம். இவை யாவும் அந்த வெற்றியை, கிறிஸ்துவின் ராஜரீகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கிரீடங்கள் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாய்ப்புல 40 ஆண்டுகளோ, 50 ஆண்டுகளோ, 60 ஆண்டுகளோ, 70 ஆண்டுகளோ, 80 ஆண்டுகளோ, எத்தனை ஆண்டுகளோ கொடுக்கப்படும் இந்த வாய்ப்புல ஆண்டவரோடு கூட பாடுபட்டால் ஆண்டவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவோம். 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல
அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோட கூட பாடுபட்டால், அவரோட கூட வேதனைப்பட்டால், கிறிஸ்துவுக்காக நாம அவமானப்படுத்தப்பட்டால் கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படுத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவரோடு கூட பாடுபடுவதற்கு எப்படியெல்லாம் கிறிஸ்துவானவர் அவர் ஊழியம் செய்த நாட்களிலும் அவர் மரணத்திலும் நமக்காக வேதனைப்பட்டாரோ, அதுபோல பிறருக்காக இந்த மனுகுலத்தை ரட்சிக்கும் ஆண்டவருடைய இந்த திட்டத்துல அவரோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்யும் ஒரு பங்காளனாக யார் யாரெல்லாம் தங்களை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை இந்த கிரீடங்கள் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப இந்த உலகத்துல யாருமே பாடுபட பிரியப்பட இல்லை என்று சொன்னால், பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட மகிமைப்படுவதையும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு சுதந்திரர், அவருக்கு பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் பிரஜைகள். அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், இந்த உலகத்துல இந்த உலகத்தை ரட்சிக்கும் அவருடைய மேன்மையான அந்த திட்டத்துல, உயர்வான அந்த திட்டத்துல நம்மளை இணைத்து கொண்டு பங்காளிகளாக அவரோடு கூட பாடுபடுவோம் என்று சொன்னால், அந்த வாய்ப்பு அவரோடு கூட வாசம் செய்யும் அந்த ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கும் அந்த சிலாக்கியத்தை நாம பெறுவோம். வெளிப்படுத்தின காட்சியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என்ன அருமையான வாசகம் பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆம், பயப்படாதே. தேவன் சொல்லுகிற ஒரு அன்பான வார்த்தை, ஒரு உறுதியான நம்பிக்கையான வார்த்தை, பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பல நேரங்களில் மனிதன் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு அலுத்து போவதற்கான கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை ஒரு அலுத்து போவதற்கான சில வேளைகள் வரலாம். ஆனா தேவன் சொல்கிறார், மரணபரியந்தம் உண்மையா இருந்து எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பின்வாங்கிறாத, சோர்ந்து போகாத, பயப்படாத, அதைரியப்பற்றாத, மரணபரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான உக்கிரானக்காரன். அவர்தான் நமக்கு மாதிரி. இந்த உலகத்துல ஒரு சிறந்த உக்கிரானக்காரன் யாரு? சேவை செய்யக்கூடியவன், எஜமானின் உடைமைகளுக்கு ஒரு பொறுப்பாளன். அந்த வகையில கிறிஸ்துவானவர் அவர் தன்னை ஒரு சேவகனாக, அடிமையாக, ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரனாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாமும் ஒரு சிறந்த உக்கிரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த தாளந்துகள், இந்த உடைமைகள், இவை அத்தனைக்கும் நாம் ஒரு சிறந்த உக்கிரானக்காரர்களாக இருப்பதற்கு கிறிஸ்து ஒருவர் தான் மாதிரி. அவர் மட்டுமே நோக்கி பார்ப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை நாம் நமக்காக வாழும் வாழ்க்கை அல்ல, பிறருக்காக வாழும் வாழ்க்கை.
பிறருடைய ரட்சிப்புக்காக வாழும் வாழ்க்கை. நமது உடைமைகள் நாம் அந்த ஒரு சுகபக வாழ்க்கைக்காக அல்ல, மாறாக பாவத்தின் வேதனையிலிருந்து, அழிவிலிருந்து இந்த மனுமக்களை மீட்கும் அந்த திட்டத்திலே நம்மை இணைத்துக் கொள்வதற்காக செலவழிக்கப்படுகிற ஒரு உடைமைகள். தேவன் அந்த ஒரு சொர்க்கிய இடத்தை அவர் துறந்து, சௌகரியமான இடத்தை துறந்து இந்த உலகத்துல வந்து பாடுபட்டார். அப்ப ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரன் அந்த ஒரு சௌகரியமான சூழ்நிலையை துறந்து தேவனுக்காக எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ, எவன் ஒருவன் இங்கு வாழ்க்கையை தியாகம் பண்ணுகிறானோ, பிறருக்காக சேவை செய்கிறானோ, ஊழியம் செய்கிறானோ, அவன்தான் உண்மை உள்ள உக்ரானக்காரன். அதுக்கு கிறிஸ்து ஒருவர் தான் மாதிரி. நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கடைசி வசனம் 1 பேதுரு 4:10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அன்பானவர்களே, இந்த உக்ரானத்துவ இந்த பாடத்துல 2 கிரீடங்கள் இருக்கிறதை நாம படிக்கிறோம். ஒன்று முள்கிரீடம், கிறிஸ்துவின் பாடுகளை குறிக்கின்ற அந்த கிரீடம். அடுத்த பொற்கிரீடம், தேவனுடைய ராஜரீக கிரீடம். அவர் வருகிற பொழுது தாம் அந்த கிரீடத்தை அணிந்தவராக, அவர் விசுவாசிக்கிற அத்தனைவருக்கும் அந்த கிரீடத்தை கொடுக்கிறவராக அவர் வருகிறார். கிறிஸ்துவோடு கூட நாம பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து சிறந்தவர், உண்மையுள்ள உக்ரானக்காரர். அவரை போல நாமும் ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக பிறருக்கு சேவை செய்யும் அந்த சேவையில கிறிஸ்துவோடு இணைந்து ஊழியம் செய்யும் ஒரு பங்காளனாக காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.